ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான ஹோட்டலெல்லாம் கிடைக்கக்கூடிய முட்டை லாப்பா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பீச் பரோட்டான்னு கூட சொல்லுவாங்க இதை. அதுக்கு நான் ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். இது ஒரு 4லேருந்து 5 பரோட்டா செய்கிறதுக்கு, முட்டை லாப்பா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 முட்டை எடுத்துகிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கிட்டு நம்ம சால்னா, எந்த சால்னா வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம பரோட்டாவுக்கு செய்கிறோம் இல்லையா சால்னா, அது இல்லை சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து செய்யும்போது அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம வெளியில் வைக்கிற இந்த பரோட்டா மாவுலேயும் உப்பு இருக்கும், இந்த குழம்புலையும் உப்பு இருக்கும். அதனால் நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. இதை கலந்துக்கோங்க. பத்தலைன்னா அந்த கலர் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட குழம்பு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த சால்னா நல்லா ஆறி இருக்கணும். இல்லை சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா அந்த முட்டை திரியாக போயிடும். இப்போது பரோட்டா மாவு ரெடியாக இருக்குது. நம்ம பரோட்டா மாவு எப்படி இப்போ செய்கிறதுன்னு கூட நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் ஏற்கனவே. நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. இது நல்லா உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அது அரை மணி நேரம் ஊறி இருந்துச்சு. இப்போ கிச்சன் ஸ்லாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடியில் எண்ணெய் தடவி ஒரு உருண்டை எடுத்து நல்லா விரிங்க. நல்லா நைஸாக விரிக்கணும், மொத்தமாக இல்லாமல். இந்த தோசைக்கல் சைஸு எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்து விரிச்சுக்கணும். நம்ம கடையில்னால் ரொம்ப பெருசாக இருக்கும் கல், அதனால நல்லா பெரிய சைஸில் போடுவாங்க. உள்ளே வைக்கிற லாப்பா முட்டையும் கொஞ்சம் நிறையா வைப்பாங்க. இதில் நம்ம கொஞ்சம் அளவாக தான் செய்ய முடியும். நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டு விரிச்சிங்கனாலே நல்லா விரிஞ்சு வந்துடும். நல்லா நைஸாக விரிச்சுக்கோங்க. நல்லா விரித்ததுக்கப்புறம் தோசைக்கல்லில் லேசாக எண்ணெய் தடவிட்டு, அது ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, லேஸ் சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்தால் டக்குன்னு அந்த லேயர் டக்குன்னு முறிவி போயிடும் ஒரு மாதிரி. அது மடிக்க முடியாது. அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு அடியில் லேசாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மேலே நம்ம விரித்து வச்ச அந்த பரோட்டா மாவை அதில் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு ஒரு 2-3 ஸ்பூனு நம்ம முட்டை கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அது கூட சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் கார்னர்ஸை லேசாக மடித்து விட்டு அமுக்கி விடுங்க. சப்போஸ் அதில் எதுவும் ஒட்டாமல் இருக்குது அந்த பரோட்டா, அதில் அந்த மேலே வச்சுருக்க மூடி இருக்கோம் இல்லையா, அது தனியாக பிரிஞ்சு வந்ததுன்னா அதுக்கு அடியில் கொஞ்சோண்டு லேசாக முட்டை இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றி அது மேலே அதை அமுக்கி வைங்க, நல்லா ஒட்டிக்கும். இது மாதிரி நல்லா ஒரு பக்கம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் அதை திருப்பணும். அதை ஊற்றி மடிச்சுட்டு உடனே திருப்பக்கூடாது. உடனே திருப்பினோம்னா எல்லா முட்டையெல்லாம் வெளியில் ஊற்றிடும், கண்ணாப்பின்னான்னு செதறிடும். அதனால் நல்லா கொஞ்சம் செட் ஆகிற டைம் கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றி பொறுமையாக திருப்பி போடுங்க. கொஞ்சம் இதெல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் இதை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு 2 பக்கமும் திருப்பி போடுங்க. நல்லா செவந்து வரணும். நல்லா 2 பக்கமும் நல்லா செவக்கிற வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி போட்டு பொறுமையாக போட்டு புரட்டி எடுங்க. நல்லா சூப்பராக லாப்பா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் அப்படியே ஃபுல் சைஸாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லாட்டினா அதை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அப்படியும் கூட சர்வ் பண்ணலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பாக டைமண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் டயகனலில் கட் பண்ணிங்கன்னா அப்படியே ட்ரையாங்கிளாக இருக்கும். எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே அப்படியே கூட சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போது நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா எண்ணெய் ஊற்றி இது பண்ணும்போது அப்படியே உப்புனுச்சு பார்த்தீங்களா. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போது எடுத்துட வேண்டியதுதான். இதை அப்படியே சூடாக சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் கூட எதுவுமே தேவையில்லை, இது அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறுனா கொஞ்சம் லேசாக அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். இதை ப்ளைனாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது கூட சால்னா தொட்டுட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.